அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் 8 விதமான தோஷத்தில் போய் பிறந்திருக்கும். ஓகே, 8 விதமான தோஷத்தில் போய் சூரிய தோஷம், சந்திர தோஷம், செவ்வாய் தோஷம், புதன் தோஷம். இவர்கள் எல்லாம் இந்த தோஷத்தை போக்கக்கூடியது எப்படி போக்கணும்? இந்த தோஷத்தை எப்படி போக்கணும்? எப்படியாவது ஒரு விதத்தில் போக்கணுமே. அஸ்வதி மகம் மூலம், அஸ்வதி, ஆயில்யா, அனுசா, புரட்டாதி, இந்த 4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சூரிய தோஷம். நீங்கள் வாட்டுக்கு சூரிய தோஷத்தை நீக்கணும். சூரிய பகவானுடைய வழிபாடு பண்ணணும். இது எங்கே போகணும்? சிவசூரிய பெருமான் என்று சொல்லக்கூடிய அங்கே சூரியனார் கோயில் போகணும். இதனால் சூரியனுடைய தோஷம் போகும் என்று நினைக்கிறேன். அது ஜெனரல் ப்ரெடிக்ஷன். சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள், சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள், சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கின்றானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ண உன்னுடைய கர்மா தீரும். எவ்வளவு அருமையான ஷார்ட்டா சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? ஏன்னா ஜோதிடத்தோடைய உயிர்நிலை என்பது சூரியனுடைய தோஷத்துல பிறந்துட்டேயா, ஓகேயா, உன் அப்பா பிரச்சனை, உனக்கு பூர்வீகம் பிரச்சனை, குலதெய்வம் பிரச்சனை, அத்தனை பிரச்சனையும் இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சு அதை போக்குறதுக்கு என்னது? சூரியனே போய் கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டான். அது ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். நோய் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லுவான். ஆஸ்பத்திரிக்கு போங்கிறது உனக்கு என்ன நோய் வந்திருக்கு, எந்த பிரிவுல போய் நிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. நீ வாட்டுக்கு தோல்ல நோய் வந்திருக்கும் போது என்ன சொன்ன, காய்ச்சலுக்கு ஊசி போட்ட இடத்துல போய் நின்னேன்னா அங்க இருக்கு போங்க அப்படிமா. அப்ப சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள், சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அந்த உணவை தானம் பண்ணுங்கள், உங்களுடைய கர்மா குறையும். சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரமாகிய பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறானோ, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் உங்களுக்கு. ஏன்னா இந்த சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்துல அவர் நிற்பாரு. ஏன்னா சந்திரன் நீங்க எந்த நட்சத்திரத்துல போய், இப்ப சூரியனுடைய தோஷம் சந்திரன் ஒரு நட்சத்திரம் நிற்பார், சூரியன் வேற இதுல இருப்பார். அப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தோஷமாக பிறந்தால், உத்திரட்டாதியில பிறந்திருக்கீங்களா, பால் தானம் பண்ணுங்க. பரணியில தானம் பண்ணுங்க. பரணியில நெல்லிக்காய் தானம் பண்ணுங்க. மகத்துல போய் பிறந்திருக்கீங்களா, மாங்காய் தானம் பண்ணுங்க. கேட்டையில போய் செரிபழம் தானம். இதுக்கு மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். மற்ற வகைகளுக்கு அந்த ஜாதத்தை பார்த்தா சொல்ல. அப்ப செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களாகிய கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதியில் போய் பிறந்தவர்கள், அந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை தானம் பண்ணி கொண்டு வாருங்கள். கண்டிப்பா உங்களுடைய கர்மா அப்படியே கரையும். அது ரெகுலரா பண்ணணும். டூ இட் செஞ்சுட்டே இருக்கணும். புதனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள், புதனுடைய தோஷமாகிய ரோகிணி, உத்திரம், போராடத்தில் போய் பிறந்தவர்கள், உங்களுடைய புதன் தோஷத்திற்குண்டான புதன் எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை டெய்லி கூட தானம் பண்ணலாம். சக்சீட்ஸ் குறையும். அதே சமயத்தில் குருவுடைய சாபத்தில் போய் பிறந்த மிருகசீரிட நட்சத்திரம், அதற்கடுத்து அஸ்த நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்ப குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள். வீட்டுல நிவேதானமாக வச்சு மற்றவர்களுக்கு தானம் கொடுங்கள், அல்லது காக்கைக்கு வைங்க. நம்மளே அதை திங்கக்கூடாது. தின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும்? தோஷத்தை நம்மளே எப்படி போய் திங்க முடியும்? அதற்கு அடுத்து சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய திருவாதிரை, சித்திரை, அதற்கடுத்து என்ன சொன்னான்னா திருவோணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு சுக்கிரன் தான் தோஷம். அப்ப சுக்கிரன் தோஷம், சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறா அந்த அதன் மூலமாகத்தான் அங்க தோஷம் வரும்.
அதாவது வந்து ஒரு கிரகம் தோஷமானது என்று சொல்லிவிட்டோம். அப்ப எந்த ரூபத்தில் அது வந்து நமக்கு வந்து தோஷமாக வரும்னா, அந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல அந்த நட்சத்திரத்து கூடிதான் வந்து என்ன சொன்னா அந்த கர்மா வரும். அப்ப அதற்குண்டான உணவை தானம் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா சக்சீடாக வந்துடுவீங்க. அதற்கடுத்து சனி தோஷமுடைய புனர்பூசம், சுவாதி, அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், சனி தோஷமுடையவர்கள். இவர்கள் சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த சனி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை வந்து நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. 100% என்ன சொன்னா நீங்கள் சக்சஸ் ஆயிடுவீங்க. 100% சக்சஸ் ஆயிடுவீங்க. அதற்கடுத்து ராகுவுடைய தோஷம். அப்ப ராகுவுடைய தோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரம் பூசம், விசாகம், சதயம். இந்த 3 நட்சத்திரங்கள் ராகுவுடைய தோஷம் உடையது. அப்ப அந்த ராகு எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கிறானோ அதற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்க. 100% and 100% வந்து நீங்க இலகுவா சக்சஸ் ஆயிடுவீங்க. ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து இந்த ஆத்மா எங்க இருக்கிறது. இப்ப சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தோடைய கிரகங்களுக்கு ஆத்மா யாரு? சூரியன். சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்திற்கு ஆத்மா யாரு? சந்திரன். புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்திற்கு ஆத்மா யார் என்று சொன்னால் புதன். குருவுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவே ஆத்மா. குருவே தான் ஆத்மா. அவனுக்கு அதுலேதான் திண்டாடிக்கிட்டு கிடப்பான். சுக்கிரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்களுக்கு, சுக்கிரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் தான் ஆத்மா. அவன் சுத்தி சுத்தி எங்கோ இருந்துப்பாங்க. சுத்தி வந்து புருஷன் பொண்டாட்டி இதுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருப்பான். இல்லைன்னா சிற்றின்பத்துல போய் விழுந்துகிட்டு இருப்பான். சனி தோஷமுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் எப்ப பாருங்க அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தொழில் 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 தொழில். அவனுடைய ஆத்மா எங்க இருக்கும்? உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறது எங்க? எது பிடிச்சு வச்சிருக்கிறது? சனிதான் பிடித்து வைத்திருக்கிறான். ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவனுக்கு ஆத்மா யார்? ராகுதான் ஆத்மா. ராகுவுடைய நட்சத்திரங்கள் தான் ஆத்மா. ஆனால் இது ஜெனரல். ஆனால் எல்லா மனிதருக்குமே தோஷமான கிரகம் தான் ஆத்மா. அதன் மேலதான் அவனுக்கு பிடிப்பு, பற்று, எக்ஸட்ரா 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 இருக்கும். ஏன்னா நான் இதை அனுபவப்பட்டுத்தான் சொல்கிறேன். என்ன காரணம்? அனுபவப்பட்டு தான் சொல்றேன். அனுபவப்படாமல் வந்து நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து இந்த டாபிக் வந்து இந்த வீடியோவில் கடைசியா போடுறேன். இன்னைய நாள்ல கடைசியா சாதாரண ஒரு கிட்ஸு குறிச்சு வச்சிருந்தேன். அப்ப என்ன சொல்றான்னா, ஒருவன் பிறந்த நட்சத்திர தோஷம் எந்த கிரகத்தில் உள்ளது அப்படிங்கிற டாபிக். அந்த மனிதனுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது தெரியணும்ல. அதன் மூலமாகத்தான் அவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொல்றான்னா சங்கடங்கள், பிரச்சனைகள் வந்திருக்குது. வேற எதன் மூலமாக வரும்னு நினைக்கிங்க? அதை தவிர வேற ஒண்ணுமே வராது. சூரியனுடைய தோஷமுடையவனுக்கு, சூரியன் என்ற நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, சூரியன் தான் ஆத்மா. அவனுடைய அது பிடித்து வைத்திருக்கிற நட்சத்திரம். அதை கவனமா பார்த்துக்கணும். சாரம் வாங்கியிருக்கிறது. சந்திரன் என்ற நட்சத்திரங்கள் தான் ஆத்மா. ஏன்னா தனியா சந்திரன் போய் வந்து அதுக்கு பண்ண முடியாது. புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு புதன் தான் ஆத்மா. அது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதன் மூலமா தான் உங்களுக்கு வந்து கர்மா வரும். அதை தானம் பண்ணிட்டே போயிருங்க. இப்படித்தான் வந்து ஜோதிடத்துல சொல்லி இருக்கிறதே தவிர இதை நீங்க யார் ஒருவர் செய்து கொண்டு வந்தீர்களோ, நிறைய பேசலாம். ஆனா டைம் வந்து இல்லை. இன்னொரு நாளைக்கு இதை விரிவாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ரொம்ப ஷார்ட்டா, அதாவது ரொம்ப கர்மா சார்ந்த ஒரு விஷயத்தை பேசும்போது ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிடும். உங்களுடைய ஆத்மா என்பது நீங்கள் என்ன நட்சத்திர தோஷமிடத்தில் போய் பிறந்தீர்களோ, சூரியன் தோஷம் படுத்தவன், சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அங்கதான் வந்து உன்னுடைய உயிர் இருக்கு. சந்திரன் என்ன தோஷம், சந்திர தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவர்கள் பிறந்த நட்சத்திரம்னா
ஒருத்தர் பரணியில போய் பிறந்தா அந்த நட்சத்திரம் அதானே, அந்த பரணிக்கு உண்டான தோஷம் அதுதான். அப்ப அந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம். அப்ப சந்திரன் வந்து என்ன, சந்திரன் ஒருவனுக்கு மட்டும்தான், தான் நின்ற நட்சத்திரத்துல தான் உயிர் இருக்கும். இப்ப புதனுக்கு வந்து என்ன சொன்னா, புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் வேறு, ஆனால் புதன் ஒரு இடத்துல இருப்பார். அப்ப ஒவ்வொருத்தருடைய உயிர் என்பது தான் என்ன தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறோமோ, உங்களுடைய ஆத்மா என்பது கட்டை, உங்களுடைய உயிர் அந்த அதற்கு அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, உங்களுடைய ஆவல் தன்மைகள் எல்லாம் அந்த நட்சத்திரமே, அந்த கிரகம்தான் உங்களுடைய உண்மையான பிரச்சனைக்குரியது. அந்த தோஷம் அது வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ, அப்ப இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு முடிச்சார். ஒருத்தர் சனி தோஷத்துல போய் பிறந்திருக்கிறார். அவர் சனி தோஷத்துல போய் பிறந்திருக்கிறாருன்னா, புனர்பூசத்துல பிறந்திருந்தான், சுவாதியில பிறந்தாலும், அவிட்டத்துல போய் பிறந்தார், சனிதான தோஷம். சனி எந்த நட்சத்திரத்துல போய் நிக்குதோ அவருடைய அந்த நட்சத்திரத்தோடைய இதை எடுத்தாச்சுன்னா, அவருடைய ஆசை பொருளை பாசம் கழுத குதிரை சப்புச்சவன் அந்த நட்சத்திரத்துக்குள்ளதான் இருந்தா முளைச்சி வரும். அப்ப அதோடைய பாதிப்பு வராம இருக்கணும். அப்ப பாதிப்பு வராம இருக்கணும்னா அது ஒரு அணுகுண்டு மாதிரி வெடிக்காத வரைக்கும் வந்து பிரச்சனை கிடையாது. அந்த உணவை வந்து என்ன சொன்னான்னா, தானம் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயித்து விடுவீர்கள் என்று கூறி, நேரம் ஆகிவிட்ட காரணத்தால் நிறைய பேச முடியல. இருந்தாலும் இன்னும் நிறைய பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறி, கண்டிப்பாக மனிதனுடைய ஜீவன் அவன் பிறந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷத்திற்கு உண்டான கிரகம் நின்ற நட்சத்திரத்தில் உள்ளது என்று கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம். ஏய்